எல்லாருக்கும் வணக்கம். இப்போ நம்ம எல்லோரும் ஒரு நியூஸ் பார்த்துருப்போம். கேரளமில் இன்ஸ்டா ப்ராப்ளம் 2 பேருக்கு லவ் பண்ணி கல்யாணம் பண்ணாங்க. அவர் மாதம் 10 லட்ச ரூபாய் சம்பாதிக்கிறாரு அப்படின்னு சொல்லி பார்த்தோம். அவங்க ஏதோ ஒரு கோர்ஸ் படிக்கிறதுக்காக டெய்லியும் பஸ்ஸில் போயிட்டு இருந்திருக்காங்க. அப்போ அந்த பஸ் டிரைவரோட லவ் ஆகிட்டு அவரோட ஓடி போயிட்டாங்கன்ட்டு. இதுலேருந்து நம்மளுக்கு என்ன புரியுதுன்னா, பணம் ஒரு விஷயம் இல்லை, அழகு ஒரு விஷயம் இல்லை, பிரபலன்றது ஒரு விஷயம் இல்லை. போகணுன்னு நினச்சிட்டாங்கன்னா அது ஆணாக இருந்தாலும் சரி பெண்ணாக இருந்தாலும் சரி விட்டு போயிட்டே இருப்பாங்க. அவ்வளோதான். இவ்வளோதான் மனுஷனோட வாழ்க்கை. இந்த அட்ஜஸ்ட் பண்ணி வாழ்ந்த காலங்கள்லாம் இருக்குல்ல. எவ்வளோ பேர் நம்ம அப்பா அம்மாங்க, நம்ம தாத்தா பாட்டிங்கெல்லாம் நம்ம அப்பாங்க எவ்வளோ குடும்பத்திருப்பாங்க, நம்ம அம்மாங்க எவ்வளோ குடும்பத்திருப்பாங்க. அதெல்லாம் அட்ஜஸ்ட் பண்ணி எவ்வளோ பேர் வாழ்ந்துருக்காங்க, எவ்வளோ பேர் இருக்காங்க. ஆனால் இப்போ என்ன பிரச்சனை, என்ன இதுன்னே தெரிய மாட்டேங்குது. உடனே ஆளை மாற்றிட்டு போயிட்டே இருக்காங்க. இது எங்கே என்னத்தை சொல்கிறதுனே தெரியல. இது என்ன லைஃப், இது நம்ம என்ன இதில் வாழ்கிறோன்னே தெரியல. நம்ம தான் இங்கே நம்மளை விட்டுட்டு போனோம்னு நினச்சி ரொம்ப ஃபீல் பண்ணி வருத்தப்பட்டுருக்கோம். ஆனால் நம்மளை நினச்சி அவங்க ஒரு பொழுதும் ஃபீல் பண்ணுறதும் கிடையாது, வருத்தப்படுறதும் கிடையாது. என்ன சொல்கிறது, நம்மளாகவே இருப்போம். நம்ம அவங்க மேலே லவ் வச்சுருப்போம், அவ்வளோதான். நம்ம எப்பயுமே பண்ணுற லவ் பண்ணிகிட்டே இருப்போம். இதுக்காக போயிட்டு அவங்கள நம்ம பழி வாங்கணும், அவங்கள எதனா காயப்படுத்தணும் அப்படின்னு நம்ம நினைக்கிறதுலாம் தவறான விஷயம். அவங்கவுங்க லைஃப் அவங்களுக்கு ரொம்ப முக்கியம். அது எப்படி அமைச்சிக்கணுன்றது அவங்களுக்கு தெரியும். ஆனால் இந்த மாதிரி போகிறதுன்றது ரொம்ப தவறான விஷயந்தான். அது யார் மேலே தப்புன்னு நம்மளுக்கு தெரில. அதில் அவர் என்ன பண்ணார், இவங்க என்ன பண்ணாங்க, அதெல்லாம் நம்மளுக்கு தெரியல. அது தெரியாமல் நம்மளும் சொல்லக்கூடாது. எதாக இருந்தாலும் கொஞ்சம் விட்டு கொடுத்து வாழ பார்க்கணும், அனுசரித்து வாழ பார்க்கணும். லைஃப் மாறிட்டு போயிட்டே இருந்தால் அது நல்லா இருக்காது.